வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வரப்போற ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. எதுதின் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், பண பற்றாக்குறை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போற நேரம் இது. நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஆனா உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்கிறதுன்னு நீங்க முழுசா நம்பின ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் இந்த ஜூன் 12க்கு அப்புறமா ரொம்பவே ஆச்சரியமான முறையில நடக்கப்போகுது. அது என்னென்ன விஷயங்கள், அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும்னு உங்களுக்கு புரியும். பொதுவாவே கும்பராசிக்காரங்க மத்தவங்களுக்காக ரொம்பவே உழைக்கக்கூடியவங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரமோ இல்ல பலனோ உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திரும்ப செஞ்சது என்னவோ ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைச்ச அந்த கர்ம வினைகள் எல்லாமே முடிவுக்கு வந்து ஒரு புதிய விடியல் பிறக்க போகுது. உங்க ராசிக்கு வரப்போற இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. இதனால உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் தொட்டதெல்லாம் நஷ்டம், எடுத்ததெல்லாம் தோல்வின்ற நிலைமை மாறி இனிமே நீங்க வைக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியில தான் முடிய போகுது. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சு, ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா கண்டிப்பா நடக்க போற அந்த முதல் முக்கியமான விஷயத்த பத்தி பார்ப்போம். அது வேற எதுவும் இல்லைங்க, உங்களுடைய நீண்ட நாள் பண பிரச்சனை மற்றும் பலன் சுமை தீர போறதுதான். எதுதே நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு அதை எப்படி திருப்பி கொடுக்க போறோம், இந்த கடன்காரங்க தொல்லையில இருந்து எப்ப தப்பிக்க போறோம்னு சொல்லி ராப்பலலா தூக்கம் இல்லாத தவிச்சிருப்பீங்க. அதே போல நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வராம, கைக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வராம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா கிரகங்களோட பார்வை உங்க ராசிக்கு தனவரவு அதிகரிக்க போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் தேடி வரும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கோ இல்ல வேலையில முன்னேற்றத்துக்கோ நல்ல வாய்ப்புகள் அமையும். இதனால உங்க கை இருக்க அதிகமாகி உங்களோட கடன்கள் எல்லாவற்றையும் நீங்க அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. இனிமே உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிலைச்சு இருக்க போறது. அடுத்ததா உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சு, ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற அந்த 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகளும் பிரிவுகளும் மாறி ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போறதுதான். கும்ப ராசிக்காரங்க குடும்பத்துக்கார எவ்வளவுதான் ரத்தம் சிந்தி உழைச்சிருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காக தப்பா பேசுற நிலைமை தான் எத்ததுன்னு இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வந்து மன அமைதியே இல்லாம இருந்திருப்பீங்க. சில பேருக்கு கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கௌரவமும் கிடைக்காம ரொம்பவே ஏங்கி இருப்பீங்க. ஆனா இந்த கிரக மாற்றத்தால உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தூரமா போனவங்க எல்லாரும் அவங்களாவே தங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து பேச போறாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப சுலபமா கைகூடி வரப்போகுது. குறிப்பா திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் விரடமையான தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்களோட ஜாதக கட்டத்துல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரன் தேடி வரும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாம பல வருஷமா ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா ஒரு நல்ல விசேஷ செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் கலகங்களும் மறைஞ்சு ஒரு தெய்வீகமான நிம்மதியும் சந்தோஷமும் உங்க குடும்பத்துல குடியேற போகுது. உங்களை மதிக்காத சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ரொம்ப கம்பீரமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா உருவாக்கி தரும். இதோட தொடர்ச்சியா உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழில்துறையிலையும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பம் வரப்போகுது. வேலை செய்யற இடத்துல உங்களோட திறனை தீர்த்த அங்கீகாரம் கிடைக்காம உங்க கூட வேலை செய்யறவங்களே உங்களுக்கு பின்னாடி சூழ்ச்சி செய்யற வேலையை காத்திருப்பாங்க. நீங்க எவ்வளவோ உழைச்சாலும் அதோட நல்ல பெயரெல்லாம் வேற யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்திருக்கும். இதனாலேயே வேலையை விட்டிடலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமான்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்க மேலதிகாரிகளுக்கு உங்களோட உண்மையான உழைப்பும் திறமையும் புரிய வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும்
சம்பள உயர்வும் எந்தவித தடையும் இல்லாம உங்களை தேடி வரும். புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே நல்ல வருமானத்துல ஒரு நிரந்தரமான வேலை அமைய போகுது. சொந்தமா வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்த நிலைமையெல்லாம் அடியோடு மாறப்போகுது. நீங்க போட்ட முதலீடு திரும்ப வருமா வராதான்னு பயந்துகிட்டு இருந்த நேரம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே உங்க தொழில லாபம் பொட்ட போறது. காத்துக்கிட்டு இருந்த பெரிய பெரிய வேலை வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான பண உதவி உங்களுக்கு சுலபமா கிடைக்கும். சரி, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா நம்பின, ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் நடக்க போற அந்த 3வது மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா, உங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த வீடு அல்லது நிலம் வாங்குற அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போறதுதான். கும்ப ராசிக்காரங்க பல பேருக்கு வாடகை வீட்லயே காலத்தை ஓட்டிடுவோமோ, சொந்தமா ஒரு சின்ன இடம் கூட வாங்க முடியாம நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு ஒரு பெரிய ஏக்கம் மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு இடம் வாங்கலான்னு போனாலும் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தடையாகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. கிரகங்களோட அமைப்பு உங்க சொத்து வாங்கும் கனவை நிஜமாக்க போகுது. உங்களுக்கே தெரியாம உங்க கைக்கு வரப்போற ஒரு பெரிய பண வரவால நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சொந்தமா ஒரு வீடோ இல்ல ஒரு காலி இடமோ வாங்கறதுக்கான யோகம் ரொம்ப பிரமாதமா கூடி வந்திருக்கு. இது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாம உங்க உடம்புல ரொம்ப நாளா உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த தீராத நோய்கள் எல்லாமே குணமாகி ஒரு புது தெம்பு துருசுறுப்பும் உங்க உடம்புல பிறக்க போகுது. அடிக்கடி மருத்துவமனைக்கு அலைஞ்ச காலம் எல்லாம் இனி முடிவுக்கு வந்துடும். அதே போல உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்ட எதிரிகள் எல்லாரும் உங்க கண் முன்னாடியே தங்களோட தப்ப நினைச்சு வருந்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களை ஒதுக்கி வச்ச அதே சமூகம் இப்போ உங்களை தேடி வந்து பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்க போகுது. நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பன்மடங்கு வெற்றியை கொடுத்து உங்களை ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போற நேரம் இது. ராசியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக அமைய போகுது. எதையும் படிப்புல கவனம் செலுத்த முடியாம மனசு ஒரு இடத்துல நிக்காம தவிச்சவங்களுக்கு இனிமே படிப்பின் மேல ஒரு தனி ஈடுபாடு வரும். எவ்வளவு படிச்சாலும் மறந்து போறது, தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்க முடியலன்னு கவலைப்பட்ட நிலைமை மாறி இப்போ நீங்க எழுத போற தேர்வுகள்ல ரொம்பவே சிறப்பான மதிப்பெண்களை வாங்கி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த போறீங்க. அதே போல உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு ரொம்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பெற்றோருக்கு இப்போ ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. உங்க பிள்ளைகள் நீங்க சொல்ற பேச்சை கேட்டு நல்ல வழியில நடந்து அவங்களோட படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி ஒரு பெரிய நிலைமைக்கு வரப்போறாங்க. அவங்களால உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பெருமையும் கௌரவமும் கிடைக்க போகுது. நிறைய கும்ப ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகணும், அங்க போய் நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப நாளா இருக்கும். அதுக்காக நீங்க எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சு அதுக்கு ஏதேனும் ஒரு முட்டுக்கட்டை வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். அந்த ஆவணங்கள் வர்றதுல தாமதம் இல்ல அந்த வேலை கிடைக்கிறதுல பிரச்சனைன்னு சொல்லி உங்க கனவு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த ஜூன் 12க்கு அப்புறமா அந்த தடைகள் எல்லாமே தானா விலக போகுது. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். அது போய் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வேலையும் பெரிய வருமானமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலேயே தூரத்து இடங்களுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைச்சவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமா அமைய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை ரொம்பவே பிரமாதமா இருக்க போகுது. இதுவரை இருந்த கஷ்டத்தால உங்ககிட்ட இருந்த நகைகளை அடகு வச்சு அதை மீட்க முடியாம கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ வரப்போற நல்ல பண வரவால அந்த நகைகள் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா மீட்டு உங்க கைக்கு கொண்டு வந்துடுவீங்க. புதுசா நகை எடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்ன்ற உங்க ஆசையும் இந்த நேரத்துல நிறைவேறும். 4 சக்கர வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வழிகள் ரொம்ப சுலபமா திறக்கும். உங்களோட சேமிப்பு உயர போறதுனால எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம் இல்லாம நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்க போறீங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு பெரிய பிரச்சனையும் உங்களை ரொம்ப வருஷமா பாடாப்படுத்திட்டு இருந்திருக்கும். அதாவது வழக்கு விவகாரம்னு சொல்லி நீங்க அலையாத இடமே இருந்திருக்காது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில உங்களை மாட்டி விட்டு அதனால காவல் நிலையம் நீதிமன்றம்னு ஏறி இறங்கி உங்க நிம்மதியே மொத்தமா போயிருக்கும். அதே போல உங்களுக்கான பூர்வீக சொத்துல பங்கு கிடைக்காம கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பி சொத்துல ஒரு பிடி மண் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பாங்க.
ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான நியாயம் கிடைக்க போற நேரம் இது. இத்தனை நாளா இழுத்தடிச்ச வழக்குகளில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது. உங்களை ஏமாத்த நினைச்சவங்களுக்கு அந்த கடவுளே சரியான தண்டனையை கொடுத்து உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்கள ரொம்ப சுலபமா நம்பிடுவாங்க. அந்த பழக்கத்தால நீங்க அனுபவிச்ச வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இல்லைன்னா சொந்தக்காரங்க உங்ககிட்ட கஷ்டம்னு சொல்லி கணத்தை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம உங்களை ரொம்ப மோசமா ஏமாத்திருப்பாங்க. கேட்டா உங்களையே எதிரி மாதிரி பார்த்து தகாத வார்த்தைகளால பேசி அவமானப்படுத்தி இருப்பாங்க. நான் செஞ்ச உதவிக்கு எனக்கு கிடைச்ச பலன் இதுதானான்னு சொல்லி நீங்க தனிமையில அழுத நாட்கள் எத்தனையோ இருக்கு. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா தலைகீழா மாறப்போகுது. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க இப்ப ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வாங்கின பணத்தை தேடி வந்து கொடுக்க போறாங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்க தயவு தேவைன்னு சொல்லி உங்களை கெஞ்சி தேடி வரப்போறாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு தடங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு என்ன நேர்த்தி கடன் செஞ்சோம் அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு கூட தெரியாம ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இதனாலேயே உங்க குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களும் தடங்கல்களும் வந்திருக்கலாம். ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்களோட குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சுலபமா நீங்க உங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் நிலுவையில் இருக்கிற அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்ற போறீங்க. குலதெய்வத்தோட அருள் முழுசா கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் உங்க வீட்டை பிடிச்சிருந்த பீட திருஷ்டி கோளாறுகள் எல்லாமே நீங்கி வீடு சுபிச்சமா மாறப்போகுது. மனசுல ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போறது. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மகாராணி யோகம்னு கூட சொல்லலாம். குறிப்பா வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஓய்வே இல்லால ராப்பகலா உழைச்சு உழைச்சு உடம்பும் மனசும் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும். உங்க கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கலையே, ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இனிமே உங்க கணவர் ஆகட்டும் உங்க பிள்ளைகள் ஆகட்டும் உங்களை ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்க போறாங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க அலுவலகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மரியாதையும் முக்கியத்துவமும் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட பொருள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடையோ இல்ல வீட்டுக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த பொருளோ வாங்கறதுக்கு சுலபமா பணம் கிடைக்க போகுது. உங்க மாமியார் குடும்பத்தார் கூட இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமைய போகுது. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை சுத்தி இருந்த அந்த கடுமையான கண் திருஷ்டி கோளாறுகள் எல்லாமே இப்போ முழுசா விலக போகுது. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசினாலோ இல்ல முகம் கொஞ்சம் பிரகாசமா இருந்தாலோ உடனே சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கண்ணு பட்டணும். இதனாலேயே நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை ரொம்ப ஆர்வமா தொடங்கினாலும் அதுல ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்து நின்னுகிட்டே இருந்திருக்கும். ஒரு சில நேரத்துல நம்ம வீட்டுக்கு யாராவது ஏதாவது கெட்டது பண்ணிட்டாங்களோன்னு நீங்க பயப்படுற அளவுக்கு கூட சில எதிர்பாராத சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்க நிழலை கூட நெருங்க முடியாது. கிரகங்களோட சாதகமான பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ரொம்ப வலிமையா உருவாக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி புனை பேசி உங்களுக்கு குழி பறிக்க நினைச்ச அத்தனை கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களும் உங்க வாழ்க்கையில இருந்து அவங்களாவே விலகி ரொம்ப தூரம் ஓட போறாங்க. அதே மாதிரி இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ செஞ்ச ஒரு சின்ன முதலீடு இப்போ பல மடங்கா பெருகி உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கலாம். இல்லனா உங்களுக்கு வரவே வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பணம் திடீர்னு ஒரு நாள் உங்க கைக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த மாதிரி பண வரவு வரும்போது அதை எப்படி சரியான முறையில சேமிச்சு வைக்கணுங்கிற ஒரு பெரிய மன தெளிவும் ஞானமும் உங்களுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் வந்த காசு வந்த வழியே செலவாகுது, கையில ஒரு பைசா கூட நிக்கலன்னு புலம்பின நீங்க இனிமேல் அந்த பணத்தை வச்சு எப்படி ஒரு பெரிய சேமிப்பை உருவாக்கலான்னு திட்டம் போட ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய முதிர்ச்சியும் செயல்ல ஒரு பெரிய வேகமும் வரப்போகுது. சுருக்கமா சொல்லணும்னா இத்தனை வருஷமா பல கஷ்டங்களை அனுபவிச்ச உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட மன நிம்மதி. இத்தனை காலமா ராத்திரி ஆனா தூக்கம் வராம விடிய விடிய ஏதோ நினைச்சு குழம்பி கண்ணீர் விட்ட நாட்கள் தான் அதிகம். நாளைக்கு என்ன நடக்க போறதோ, நம்ம வாழ்க்கை இப்படி இருட்டாக்கிடுச்சேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க புழுங்கி இருப்பீங்க. ஆனா
இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்க மனசுல இருந்த அந்த இனம் புரியாத பயம், கவலை எல்லாமே பஞ்சு பஞ்சா பறந்து போக போகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப நிம்மதியா ஆழமான ஒரு தூக்கத்தை நீங்க தூங்க போறீங்க. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது மனிதா ஒரு பெரிய நம்பிக்கையோட விழிப்பீங்க. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கிறத பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கிற வாழ்க்கைக்கே இடம் இல்லைங்கிறத உங்க அடிமனசு முழுசா நம்ப ஆரம்பிக்கும். சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற அந்தஸ்து பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். தெருவுல போகும்போது உங்களை பார்த்து ஏளனா சிரிச்சவங்க, இவனால என்ன சாதிச்சிட முடியும்னு உங்களை புழைச்சி எடை போட்டவங்க எல்லாரும் இனிமே உங்களை பார்த்து மிரண்டு போக போறாங்க. உங்களோட வாழ்க்கை தரம் ரொம்ப வேகமா மாறப்போகுது. நீங்க உடுத்தும் உடை, நீங்க பழகிற விதம், உங்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஒரு பெரிய ராஜ போற்றத்துக்கு மாறப்போகுது. உங்களை மதிக்காதவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் இப்போ உங்க நட்பு கிடைக்காதா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமான்னு ஏங்க போறாங்க. பொது காரியங்கள்ல இறங்கி வேலை செய்யற கும்பராசிக்காரங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது. நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களுக்கான ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு பின்னாடி வந்து நிக்க போறாங்க. உங்களோட பூர்வ புண்ணிய கர்ம வினைகள் எல்லாமே இந்த நேரத்துல நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கே தெரியாம நீங்க யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி, பசியில இருந்த ஒருத்தருக்கு நீங்க வாங்கி கொடுத்த சாப்பாடு, இப்படி நீங்க செஞ்ச புண்ணியங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா வந்து நிக்க போகுது. கடவுள் உங்களை கைவிடல அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா நீங்க உணர்வீங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு வீட்டை விட்டு கிளம்பினாலும் அதுல எந்த ஒரு சிறு கடங்களும் இல்லாம 100% வெற்றியில தான் முடிய போகுது. இனிமே வர காலங்கள்ல உங்க குடும்பத்துல எப்பவுமே சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டுல எப்பவும் சொந்த பந்தங்கள் கூடி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க போற ஒரு அருமையான சூழ்நிலை உருவாக போகுது. நிறைய கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமா காசி, ராமேஸ்வரம், திருப்பதி இல்ல பழனின்னு பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோட போய் சாமி தரிசனம் பண்ணணும்னு ஒரு பெரிய ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு செலவு வந்து பணத்தட்டுப்பாடு காரணமாவோ இல்லைன்னா நேரம் இல்லாமலோ அந்த ஆன்மீக பயணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு நேர்த்திக்கடன் கொடுக்க முடியாம ஒரு உறுத்தல் மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா அந்த ஆசைகள் எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாம நிறைவேற போகுது. உங்களோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா மனசு நிறைகிற அளவுக்கு நீங்க நினைச்ச அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர போறீங்க. இந்த பயணத்துக்கு அப்புறமா உங்க வீட்டுல ஒரு பெரிய சுபிட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் நிரந்தரமா குடியேற போறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. அதே போல காதல் விஷயத்துல ரொம்ப நாளா இருந்த பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வர போகுது. உண்மையா காதலிச்சு ஆனா வீட்டுல பெத்தனவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, சாதி மதம்னு சொல்லி நம்ம காதலை பிரிச்சிருவாங்களோன்னு ராப்பகலா அழுது தவிச்சவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். உங்களோட உண்மையான அன்பை உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க முழுசா புரிஞ்சுக்குவாங்க. எந்த சொந்தக்காரங்க உங்களை கிரிச்சு வைக்க நினைச்சாங்களோ அவங்க வாயாலேயே உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைக்க போகுது. காதலிச்சவங்களே கொஞ்ச நாள் பேச்ச குறைச்சிட்டு விலகி போயிருந்தாலோ இல்ல சின்ன சின்ன சண்டைகளால பிரிவு வந்திருந்தாலோ அவங்களாவே தங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து பேச போறாங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட கரம் பிடிச்சு எல்லாரும் மெச்சும்படியா ஒரு சிறப்பான கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. இன்னொரு பக்கம் தொழில் செய்யற இடத்துல புதுசா யாராவது கூட்டு சேரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான உங்களுக்கு விசுவாசமான நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளா கிடைக்க போறாங்க. அவங்க கொண்டு வர்ற முதலீட்டால உங்க வியாபாரம் பல மடங்கு பெருக போகுது. குறிப்பா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற நம்ம கும்பராசி விவசாய பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள்லாம் காத்துல கறந்து போக போகுது. மழை இல்லாமலோ இல்ல விளைச்சலுக்கு ஏற்க விலை கிடைக்காமலோ பட்ட கடனை அடைக்க முடியாம தவிச்ச நிலைமை முழுசா மாறப்போகுது. இனிமே நீங்க தொட்ட மண்ணெல்லாம் பொண்ணா மாற போற நேரம் வந்தாச்சு. உங்க விளைச்சலுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபம் கிடைச்சு விவசாயத்துல வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைச்சு சொந்தமா நிலம் வாங்கி விவசாயத்தை விரிவுபடுத்த போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற வயசான அப்பா அம்மாவோட உடம்பு நிலைமையை நினைச்சு ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. அவங்களுக்கு இருந்த தீராத உடல் உபாதைகள் எல்லாமே சரியான மருத்துவத்தால குணமடைய போகுது. அவங்களோட முகம் மறுபடியும் சிரிப்போட பிரகாசமா இருக்க போறத பார்த்து உங்க மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கும். அவங்க கொடுக்க போற மனமார்ந்த ஆசீர்வாதம் தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. இத்தனை வருஷமா உங்களை துரத்தி அடிச்ச துரதிருஷ்டம் எல்லாம் முழுசா உங்களை விட்டு விலகி அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு கதவை ரொம்ப சத்தமா கட்ட போற காலகட்டம் தான் இந்த ஜூன் 12க்கு அப்புறம் வரப்போற நாட்கள்.
வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு தெரிஞ்சவங்களை விட முன்பின் தெரியாதவங்க செய்யற உதவிதான் சில நேரங்கள்ல நம்ம உசுரையே காப்பாத்தும். அப்படி ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்க நம்புறவங்க எல்லாரும் கைவிட்ட நேரத்துல எங்கிருந்தோ வரப்போற ஒரு புதிய நபரால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. அந்த நபர் உங்களுக்கு தொழில் ரீதியாவோ இல்ல பண ரீதியாவோ ஒரு பெரிய உதவிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ய போறாங்க. இதனால இருண்டு போய் பிறந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை ஒளி வீச போகுது. புது புது நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அந்த நட்பு உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஏணிப்படியா அமைய போகுது. ரொம்ப நாளா நீங்க தேடிட்டு இருந்த ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. இகலைத்துறை, ஊடகம் மற்றும் சொந்தமா தொழில் செய்யற தும்ப ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம். உங்க திறமைக்கு இதுவரைக்கும் சரியான நேடி கிடைக்காம எங்கேயும் முடங்கி கிடந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்களுடைய திறமை உலகத்துக்கு தெரிய வரப்போகுது. நீங்க செஞ்ச படைப்புகளுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு புகழ், அந்தஸ்து எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா வீட்டுல இருந்தபடியே சின்னதா தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அது எந்த சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு பெரிய அமோகமான லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய கற்பனை திறனும் புதுமையா சிந்திக்கிற ஆற்றலும் பல மடங்கு அதிகமாகி நீங்க தொடர துறையில நீங்க தான் முதலாவது அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல தூரத்து சொந்தக்காரங்க கூட இருந்த தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகள், வீண் விவாதங்கள் எல்லாமே இப்போ காணாம போக போகுது. உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்போ உங்களோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொண்டாடுற நிலைமை வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ளேயே இத்தனை நாளா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும். நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு உங்களையே நீங்க சந்தேகம் பட்டிருக்கீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்க மனசை விட்டு முழுசா நீங்கி ஒரு அசுர பலம் உங்க மனசுக்குள்ள வரப்போறது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா எதிர்த்து நின்னு ஜெயிக்கிற ஒரு அபாரமான துணிச்சல் உங்களுக்கு கிடைக்க கூடாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்களோட உள்ளுணர்வு இப்போ ரொம்பவே சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் நம்மளை ஏமாத்த வராங்க அப்படிங்கறத அவங்க முகத்தை பார்த்த உடனே ரொம்ப துல்லியமா நீங்க கணிச்சிருவீங்க. இதனால இனிமே உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தீர்க்கமா உங்க எதிர்காலத்தை பலப்படுத்துற விதமா இருக்க போகுது. அதே போல இரவுகள்ல உங்களுக்கு இருந்த கெட்ட கனவுகள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் சரியாகி மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு தெய்வீகமான சக்தியும் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்க போகுது. நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் கண் சிமிட்டுற நேரத்துல நடந்து முடிய போற ஒரு அற்புதமான காலகட்டத்துல நீங்க இப்போ அடி எடுத்து வைக்க போறீங்க. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பொறாம பூட்டை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா உடுத்தினாலோ 4 காசு சம்பாதிச்சாலோ அதை பார்த்து வயிறறிகிற கூட்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. இதுவரைக்கும் உங்களுக்கு பின்னாடி நின்ன குழிய பறிச்சவங்க, கண் திருஷ்டின்னு சொல்லி உங்களை முடக்கி போட நினைச்சவங்க எல்லாரும் இனிமே அவங்க செஞ்ச கெடுதலுக்கே அவங்களே பலியாக போறாங்க. உங்க குடும்பத்து மேல விழுந்த அத்தனை கெட்ட பார்வைகளும் பஸ்பமாக போகுது. உங்களை அழிக்க நினைச்சவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. உங்க நிழல் மேல கூட அவங்களால கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட முழு பாதுகாப்பும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணை நிக்க போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து பயப்பட போற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கறது யாரும் எதிர்பார்க்காத உயரத்துக்கு போக போகுது. சொந்தமா ஒரு நல்ல 2 சக்கர வாகனம் கூட இல்லையே, மத்தவங்க எல்லாரும் 4 சக்கர வாகனத்துல போறாங்களே. நம்ம நிலைமை எப்ப மாறும்னு ஏங்குறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே புது வண்டி வாகனம் வாங்குற யோகம் ரொம்ப பிரமாணமா பிடி வந்திருக்கு. அதுவும் சாதாரண வண்டி கிடையாது. ஊரே ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு ஒரு ஆடம்பரமான வாகனத்தை நீங்க வாங்க போறீங்க. வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் மாத்திட்டு புதுசா நிறைய நவீனமான பொருட்களை வாங்கி வீட்டை அலங்காரம் பண்ண போறீங்க. உங்க வீடு பாக்குறதுக்கே ஒரு அரண்மனை மாதிரி மாற போற நேரம் இது. கை நிறைய காசு எப்பவும் புழங்க போகுது. அதை வச்சு உங்க குடும்பத்தார் கேட்கிற அத்தனை ஆசைகளையும் நீங்க முக சுளிக்கால சந்தோஷமா செஞ்சு கொடுக்க போறீங்க. குடும்பத்துல ஒரு பெரிய குதூகலம் எப்பவும் நிறைந்திருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சனல்ல. அடிக்கடி மருத்துவமனைக்கு போறதும் ஆயிரக்கணக்கில் காசை கொட்டி அணுறதுமா உங்க பாதி சம்பாத்தியம் அதுக்கே போயிருக்கும். என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாம உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நோய் நொடிகள் எல்லாமே உங்களை விட்டு காத தூரம் ஓட போறது.
ரொம்ப நாளா படுக்கையில விழுந்து கிடந்தவங்க கூட எழுந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்க உடம்புல ஒரு புது ரப்பம் பாயும், முகத்துல ஒரு தனி பிரகாசம் வரும். கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு இளமையும் புது பொலிரும் உங்க தோற்றத்துல வரப்போகுது. மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு காத்து மாதிரி நீங்க ரொம்ப லேசா உணர போறீங்க. இனிமே மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒண்ணு உங்க வாழ்க்கையில வரவே வராது. எல்லாம் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. பல இடத்துல ஏறி இறங்கியும் வேலை கிடைக்கலையேன்னு துவண்டு போய் உட்கார்ந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து அழைப்பு வர போறது. நீங்க கேட்ட சம்பளம் கிடைக்கும், நீங்க ஆசைப்பட்ட பதவியும் சுலபமா கிடைக்கும். வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும்னு கனவு கண்டவங்களுக்கு அதுக்கான அத்தனை ஆவணங்களும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம கிடைச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ரொம்ப நாளா ஒரு சுப காரியம் நடக்காத தடையாதி வந்திருந்தா அது எல்லாமே இனி தடபுடலா நடந்து முடிய போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய விருந்து வச்சு எல்லாரையும் அசத்த போறீங்க. ஊருக்குள்ள உங்க கை ஓங்கி நிக்க போறது. உங்க சொல்லுக்கு ஒரு பெரிய மரியாதையும் முக்கியத்துவமும் கிடைக்க போகுது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கோம், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, ஆனா நமக்கு மட்டும் ஏன் சாமி இத்தனை சோதனைகளை கொடுக்குதுன்னு அடிக்கடி கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஜாதகத்துல இருந்த சில கர்ம வினைகள் கழியறதுக்கான காலமா அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா இப்போ அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிஞ்சு உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க செஞ்ச புண்ணியமோ உங்க தாத்தா பாட்டி செஞ்ச திரும்பமோ இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி உங்களுக்கு அரணா வந்து நிக்க போகுது. இது வரைக்கும் எந்த வேலையை தொட்டாலும் தடங்கள் இழுபறின்னு இருந்த நிலைமை மாறி இப்போ நீங்க தைய வச்சா அந்த வேலை ரொம்ப சுலபமா எந்த முட்டுக்கட்டையும் இல்லாம முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். உங்க கைக்கு தாராளமா பணம் வர ஆரம்பிச்சோடனே இத்தனை நாளா உங்களை எட்டி நின்னு வேடிக்கை பார்த்தவங்க, உங்களை கஷ்டத்துல தவிக்க விட்டவங்க எல்லாம் இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு புதுசா சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. உங்ககிட்ட திரும்பவும் வந்து உதவி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தடவை நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். கும்பராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் இறக்க குணம் கொண்டவங்க. யார் வந்து கண்ணீர் விட்டாலும் உடனே மனசு இலகி கையில இருக்கிறதையெல்லாம் கொடுத்துருவீங்க. ஆனா இனிமே அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு யாரு உண்மையா இருந்தாங்க, யார் உங்க கஷ்டத்துல தோள் கொடுத்தாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. உங்களோட எதிர்காலத்துக்காகவும் உங்க குழந்தைகளோட வாழ்க்கைக்காகவும் பணத்தை ரொம்ப பத்திரமா சேமிச்சு வைக்க வேண்டிய நேரம் இது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகமூடி கிழிஞ்சு உங்க கண் முன்னாடி எல்லாரோட நிஜ முகமும் தெரிஞ்சிருக்கும். இதனாலேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வரப்போகுது. தேவையில்லாம யார்கிட்டையும் போய் உங்களோட அந்தரங்க விஷயங்களையோ இல்ல உங்களோட அடுத்த திட்டங்களையோ சொல்ல மாட்டீங்க. ரொம்ப அமைதியா இருப்பீங்க. ஆனா உங்க செயல்கள் மூலமா ரொம்ப பெரிய வெற்றிகளை அடைஞ்சு காட்டுவீங்க. உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நீங்க அமைதியா இருந்து சாதிச்சு காட்டுறதுதான் அவங்களுக்கு கொடுக்கற ஒரு பெரிய பதிலடியா இருக்க போகுது. உங்க பேச்சுல இருந்த கோபம் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நிதானமா தெளிவா பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இந்த அமைதியான மாற்றம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. பெரிய அளவுல முதலீடு செஞ்சு தொழில் தொடங்கறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சரியான வழிகாட்டுதலும் பொருளாதார உதவியும் ரொம்ப சுலபமா கிடைக்கும். அதுக்காக கண்ட இடத்துல போய் கடனை வாங்கி அதல கால் வைக்காம உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு பெரிய அளவுல ஜெயிக்க போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய அரசு வழியில இருக்கிற உதவிகளோ இல்ல மானியங்களோ இது வரைக்கும் கிடைக்காம இழுக்கடிச்சிட்டு இருந்தா அது எல்லாமே இப்போ எந்த ஒரு கடையும் இல்லாம உங்க கைக்கு சுலபமா வந்து சேரும். சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்பை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு ரொம்ப நேர்த்தியா கொண்டு போக போறீங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய பயணம் இப்போ மிக பிரமாதமா ஆரம்பமாக போகுது. உங்களோட வாழ்க்கை இப்படி ஒரு பெரிய உச்சத்தை தொடும்போது இயல்பாகவே உங்களை சுத்தி சில புது எதிர்ப்புகளும் பொறாமைகளும் உருவாகிறத நீங்க தவிர்க்க முடியாது. நேத்து வரைக்கும் ஒன்னும் இல்லாம இருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு எப்படி வந்தான்னு சொல்லி சொந்தக்காரங்க மத்தியிலையும் அக்கம் பக்கத்திலையும் ஒரு பெரிய விவாதமே நடக்கும். உங்களை நேரடியா எதிர்க்க முடியாதவங்க உங்களுக்கு பின்னாடி சூழ்ச்சி செய்ய நினைக்காங்க. அதனால இந்த நேரத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ரகசியம் காப்பது.
நீங்க என்ன செய்ய போறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அடுத்ததா எந்த தொழில முதலீடு செய்ய போறீங்கிற விஷயத்த உங்க வீட்டுல இருக்கிறவங்கள தவிர வெளியில யார்கிட்டயும் சொல்லவே சொல்லாதீங்க. உங்க வெற்றிய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணுமே தவிர நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படாது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருந்தாலே உங்களை சுத்தி வர்ற முக்கால்வாசி பிரச்சனைகளை நீங்க சுலபமா தடுத்துடலாம். வரவு ரொம்ப தாராளமா இருக்க போதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை இறங்கிடாதீங்க. காசு வருதுன்னு சொல்லி அவசியம் இல்லாத பொருட்களை வாங்கி புவிக்கிறது இல்ல மத்தவங்க முன்னாடி பகட்டா காட்டிக்கணும்னு சொல்லி செலவு பண்றதை மட்டும் தவிர்த்துடுங்க. ₹1 வந்தாலும் அதை எப்படி 10 ரூபாய் ஆக்குறது, அந்த பணத்தை எப்படி சேமிச்சு ஒரு சொத்தா மாத்துறதுன்னு யோசிக்கிற புத்திசாலித்தனம் கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கும். அந்த திறமை இப்போ இன்னும் பல மடங்கு அதிகமா வேலை செய்ய போகுது. பங்குச்சந்தை, ஏலச்சீட்டு இல்ல நிலம் வாங்கி விற்கிற தொழில்ல நீங்க எதிர்பார்க்காத பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு பணமழை கொட்ட போகுது. உங்க கையில பணம் தங்குறதே இல்லைங்கிற நிலைமை முழுசா மாறி பீரோ நிறைஞ்சிருக்க போகுது. வங்கியில உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது. எதிர்காலத்துல உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த ஒரு பண கஷ்டமும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார அடித்தளத்தை இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சுக்க போறீங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா நிலைச்சு நிக்கணும்னா நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சில எளிய பரிகாரங்களும் இருக்கு. வாரந்தோறும் வியாழக்கிழமை ஆனா தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை சாத்தி மனசார வேண்டிக்குங்க. அதே போல சனிக்கிழமை காலையில எழுந்த உடனே காக்கைக்கு சாதம் வைக்கிற பழக்கத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்றவங்களுக்கோ இல்ல வயசானவங்களுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். உங்க ஜாதகத்துல இருக்கிற சிறு சிறு தோஷங்களை கூட நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பலனையும் எந்த ஒரு குறையும் இல்லாம உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க செய்யற இந்த புண்ணிய காரியங்கள் உங்க குடும்பத்துக்கும் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய நல்ல வழியை காட்ட போறது. கடவுள் பக்தி உங்களை எப்பவும் கடம் மாறால ரொம்ப நேர்மையான பாதையில கூட்டிட்டு போகும். உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தின சிந்தனை இப்ப உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்க பேர்ல ஒரு கணிசமான தொகையை முதலீடு செய்ய ஆரம்பிங்க. அவங்களோட ஜாதக கிரக நிலைகளும் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா வேலை செய்யறதால அவங்க தொன்ற துறையில ஒரு பெரிய சாதனையை பண்ணுவாங்க. படிப்பு முடிச்சு வேலை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிற உங்க வாரிசுகளுக்கு ரொம்ப பிரமாதமான வேலை கிடைக்கும். நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான கடிதம், அதாவது அரசாங்கத்தில இருந்தோ இல்ல நீங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்தில இருந்தோ ரொம்பவே சாதகமா உங்க கைக்கு வந்து சேர போகுது. வெளிநாட்டுல இருக்கிற உங்க சொந்தக்காரங்க மூலமாவோ இல்ல நண்பர்கள் மூலமாவோ ஒரு பெரிய லாபகரமான செய்தி உங்களை தேடி வரும். மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு ரகசியமான ஆசை, யாருக்கும் தெரியாம நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கனவு இப்போ நிஜமாக போற நேரம் நெருங்கிடுச்சு. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறம் வரப்போற காலம் ஒரு உண்மையான வசந்த காலம்னு தாங்க சொல்லணும். இருட்டுல தவிச்ச உங்களுக்கு ஒரு பெரிய விடியல் கிடைச்சிருச்சு. நீங்க ஆசைப்பட்ட அந்த 3 விஷயங்கள், அதாவது தீராத கடன் தீர்ந்து பணம் கைக்கு வர்றது, குடும்பத்துல பெரிய ஒற்றுமை வந்து சுப காரியங்கள் நடக்கிறது, சொந்த மாநிலமோ வீடோ வாங்குற யோகம், இது 3 இனி எந்த முட்டுக்கட்டையும் இல்லாம உங்க கைக்கு வர போகுது. மனசுல எந்த ஒரு பயமும் இல்லாம உங்க குலதெய்வத்தை முழுசா நம்பி நீங்க அடுத்தடுத்த காரியங்களை ரொம்ப தைரியமா தொடங்கலாம். இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பெரிய வெற்றியை மட்டும்தான் தேடித்தரும். உங்களோட நல்ல மனசுக்கும் நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் அந்த கடவுள் கொடுக்க போற ஒரு பெரிய பரிசுதான் இந்த வரப்போற அதிர்ஷ்ட காலம். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில யாரும் தொட முடியாத ஒரு பெரிய நிலைமைக்கு நீங்க வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நீங்க இத்தனை வருஷமா சிந்தனை கண்ணீருக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமே உங்க வீட்டுல எப்பவுமே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்க போகுது. உங்களை சுத்தி இருந்த கெட்ட சக்திகள், கந்தஷ்டி எல்லாமே விலகி போய் மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க. எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்க இனிமே யார் முன்னாடியும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. நீங்க ஒரு ராக வாழ்க்கை வாழ போறது உறுதி. உங்களுக்கு வரப்போற இந்த நல்ல மாற்றங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க. முழு நம்பிக்கையோட இருங்க. அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா துணை நிற்கும். இந்த அருமையான ஜோதிட பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு முழுசா நம்புறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள்னு கும்ப ராசியில பிறந்த எல்லாருக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் இந்த நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படட்டும். இதுல இருக்கிற கருத்து பெட்டியில உங்க குலதெய்வத்தோட பேரை பக்தியோட எழுதி உங்க வழிபாட்டை தொடங்குங்க. அது இன்னும் உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்க எப்பவும் நம்மோட இணைந்திருங்க. மனசுல எப்பவுமே நேர்மறையான நல்ல எண்ணங்களோட இருங்க. வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லா இடங்களும் கெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.